அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். எல்லாருக்கும் எல்லாமே தெரியணும் அப்படின்னு தான் நம்ம அப்லோட் பண்றோம். எல்லாருமே ஒவ்வொன்னா அப்டேட் அவங்களோட பார்க்க முடியாது இல்லையா? அதனால நம்ம அப்லோட் பண்றோம். ஸோ பாருங்க. அத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி அ நேத்து வெளியிட்ட ஒரு அப்டேட் தான். அதாவது என்ன அப்டின்னா, ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்ப வரும்? என்னென்ன பண்ணியிருக்காங்க? என்னென்ன பண்ண போறாங்க? அது எப்ப வரும்? அப்படிங்கிற ஒரு ஒரு இதுதான் வெளியிட்டு இருக்காங்க. ஷெட்யூல். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இப்ப கடந்தத நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுல பார்த்தீங்கன்னா, அதுல இந்த ஃபர்ஸ்ட் 3 இருக்காது. இதுல அந்த 3 இருக்காது. இது மட்டும் தான் இருக்கும். இந்த குரூப் 2 மட்டும் தான் இருக்கும். இப்ப என்ன பண்ணாங்கன்னா, எக்ஸ்ட்ரா 3 போட்டுருக்காங்க. என்னன்னா, இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் 2 அதோடைய ஆன்சர் கீய வெளியிட்டாங்க. ஸோ அத போட்டுருக்காங்க. மத்த எந்த ஸ்டெப்பும் இன்னும் நடக்கவே இல்ல. அது ப்ராசஸ் போய்க்கிட்டு இருக்கு. அதே மாரி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவல்ல அதுக்கும் ஆன்சர் கீ பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இன்னும் நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய சர்வேயர் அந்த அந்த எக்ஸாமும், நம்மளுடைய சர்வேயர் கான்ஸ்டன்ட் ஆஸ்மா எக்ஸாம் 2 எக்ஸாம் பேலன்ஸ் இருக்கு. அடுத்து நம்மளுடைய கம்பைன் பிளஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் அந்த ஆன்சர் கீய டவுன்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய குரூப் 2 எக்ஸாம் அ டிசம்பர்ல வரும் அப்படின்னு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே மாரி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய இன்டர்வியூ போஸ்ட்ஸ்ல பப்ளிஷ் ப ஆன்சர் கீயும் பண்ணிட்டாங்க. ரிசல்ட்டும் வெளியிட்டாங்க. குரூப் 1க்கு ஆன்சர் கீ விட்டுருக்காங்க. மத்த எந்த இதுவும் நடக்கவே இல்ல. ஹைகோர்ட்ல இதுல இருக்கனால அது பெண்டிங்கா இருக்கு. அதே மாரி குரூப் 4 எல்லாம் போட்டாங்க. பிசிக்கல் சிஇ அடுத்த மாசம் வரும்னு போட்டுருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாலயே வர வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்மளுக்கு கம்பைன்ட் எக்ஸாமினேஷன் எல்லாம் முடிச்சுட்டாங்க. செலக்ஷன் லிஸ்ட் ஃபார்வர்ட் டூ அப்பாயிண்ட் அத்தாரிட்டீஸ் ஃபார் இன்டர்வியூ போஸ்ட். இப்போ கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பேஸ் 1, பேஸ் 2லாம் முடிச்சு தேர்வு பண்ண லிஸ்ட் டிபார்ட்மென்ட்க்கு போயிருச்சுன்னு போட்டுருக்காங்க. கோட் இன்ஸ்பெக்டர் பத்தி நான் சொல்ல தேவையில்ல. அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல், அப்புறம் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1சி, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரீஸ், அப்புறம் மோட்டார் இன்ஸ்பெக்டர் எல்லாமே தெரியும் உங்களுக்கு கேஸ்ல இருக்கு. ஸோ அத அடுத்த கட்டமா ஒவ்வொண்ணா அப்டேட் பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும் தானே அப்டின்னா இல்ல. ஒவ்வொரு தடவையும் இவங்க அப்டேட் பண்ணும்போது புதுசு புதுசா என்னென்ன வருதோ அத அப்டேட் பண்றாங்க. ஸோ அத அப்டேட் பண்றத நம்ம இப்ப டிஸ்ப்ளே பண்றோம். எல்லாருக்கும் போய் பா பா ப எல்லாருமே இத ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால சொல்றோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா ஓகே. தெரியலன்னா பார்த்துக்கங்க. தேங்க் யூ.